என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தமிழ் அன்னைக்கும் எனது முதல் வணக்கம். சேரர்களின் செல்வந்தர்களே, சோழர்களின் சொந்தக்காரர்களே, பாண்டியர்களின் பரம்பரையாளர்களே, அவையோர்களே, சான்றோர்களே, எனக்கு முரணாக பேச வந்திருக்கும் அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அடுத்த வணக்கம். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். வள்ளுவர் சொன்னாராம், நாம ஒருத்தங்க மேல கோவப்பட்டா அது அவங்கள மட்டும் பாதிக்காதான், அவங்க கூட இருக்கவங்களையும் பாதிக்குமா. ஆனா இதெல்லாம் நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்க நாம என்ன அப்படியா செய்யறோம்? நமக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க மேலதான் அதிக கோவம் இருக்கும். இது திருக்குறள்ல இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் கேட்குறோமா? இல்லை. அடுத்து, இன்னைக்கு எல்லாரும் பஸ்ல இருந்தா வந்திருப்பீங்க. அந்த பஸ்ல திருக்குறள் இருக்கான்னு பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த திருக்குறளை பார்த்துருப்போம், கொஞ்சம் படிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். படித்ததை இப்படி இருக்கு, இந்த கருத்தை நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், அப்படி யாராவது நினச்சிருக்கோமா? இல்லையே. அடுத்து, சோழ நாட்டு மன்னன் மனுநீதி சோழன், அவர் தன்னோட மகனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. என்னன்னு தெரியுமா? சோழ நாட்டு மன்னன், அந்த மன்னனோட மகன் தெரியாமல் ஒரு கண்ணுக்குட்டி மேலே தேரை ஏற்றிடுவான். அந்த தாய் நீதி கேட்டு மன்னன்கிட்ட போய் இந்த மாதிரி ஏற்றிட்டாங்க அந்த உடனே சொன்னோடனே அந்த மன்னன் நீதி கொடுக்குறான். என்னன்னா, என் மகன் தெரியாமல் ஏற்றிட்டான், அதே மாதிரி நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன்ட்டு மகனையே தேரில் ஏற்றி கொள்ளுவாங்க. அப்போ அந்த கதைகள் அப்படி இருக்குது. இப்போ அப்படியா நடக்குது? தான் மகன் தப்பு பண்ணா இல்லவே இல்லை, என் மகன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி அவனுக்கு தண்டனையே கொடுக்க மாட்டாங்க. இந்த கதையெல்லாம் எதுக்கு? நம்ம பொழுதுபோக்குக்கு தானே கேட்குறோம். அடுத்து, எல்லாருக்கும் போர் அடிச்சுன்னா என்ன செய்வீங்க? சாங் கேட்பீங்க. இப்போ சொல்கிறேன், சங்கமம் படத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு இருக்கு. சரி, அடுத்து, பார்த்திபன் கனவு படத்தில் கணா கண்டேனடி தோழி, கணா கண்டேனடி தோழி, இந்த பாடல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? திருப்பாவையில் ஆண்டாள் எழுதிய பாடலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நேரம் போகலன்னா பாட்டை போட்டு இந்த பாடல்களை தானே கேட்குறோம். அடுத்து, எல்லாரும் காதல் செஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன். அதில் லைலா மஜ்னு காதல் கதை தெரியுமா? இல்லை அமராவதி அம்பிகாவதி காதல் கதை தெரியுமா? இல்லை ஷாஜகான் மும்தாஜ் காதல் கதை தெரியுமா? இல்லை அது மாதிரி தான் உங்களால் காதலிக்க முடியுமா? இல்லையே. அதெல்லாம் சும்மா கதைக்கு பொழுதுபோக்குக்கு தானே கேட்குறீங்க. நகைச்சுவையாக இருக்கட்டும்னு விக்ரமாதித்தன் கதைகள் கேட்குறீங்க, பரமார்த்த குரு கதைகளை கேட்குறீங்க, தெனாலிராமன் கதைகளை கூட கேட்குறீங்க. அதெல்லாம் எதுக்கு? பொழுதுபோக்குக்கு தானே. அடுத்து, சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவப்பட்டு மதுரையை எரிச்சாலாம். இப்போ யாராச்சும் போய் மதுரையை எரிக்க முடியுமா? இல்லை மதுரை தான் எரியுமா? இந்த கதையெல்லாம் பொழுதுபோக்குக்கு தானேங்க. அடுத்து, பக்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க. கடவுளை உண்மையாக பக்தியாக கும்பிட்டா நல்லது கிடைக்குமா? ஆனால் இப்போ உள்ள எல்லாரும் கடவுளை போய் கும்பிட போகிறோம்னா சாமி சாமின்னு தஞ்சமுனைவாக கும்பிடுறோம். இல்லையே, சைட் அடிக்க போவீங்க, பொண்ணுங்களாக இருந்தால் கலர் கலராக வளையல் வாங்க போவீங்க, பொங்கல் எங்கே போடுறாங்கன்ட்டு சாப்பிட போவீங்க. அப்படி தானே போகிறோம். இதெல்லாம் பொழுதுபோக்குக்கு தானே. அந்த பக்தி இலக்கியத்திலேருந்து வந்த ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க அந்த 2 பிள்ளைங்களும் கொஞ்சம் திருடர்களாக மாறிட்டாங்க. அதனால் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாமியாரை பார்த்து அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என் பிள்ளைகளை கூப்பிட்டுவாங்க, நான் பார்த்து திருத்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த அம்மாவும் அந்த சாமியார்கிட்ட கொண்டு போய் பிள்ளைகளை கூப்பிட, அப்போ பையனை மட்டும் கூப்பிட்டாங்களாம். அப்போ உள்ளே அந்த பையன் உட்காருதான், சாமியார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ சாமியார் கேட்காரு, கடவுள் எங்கே இருக்காரு? அப்படித்தான் கேட்டாங்க. அந்த பையன் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருந்தான். அடுத்து கொஞ்சம் சத்தமாக, கடவுள் எங்கே இருக்காரு அப்படி சொல்லி கேட்டான். அந்த பையன் அப்பவும் ஒன்றும் சொல்லலை, கொஞ்சமாக பயந்தான். அடுத்து, கடவுள் எங்கடா இருக்காரு அப்படி கேட்டான். அந்த பையன் பதட்டத்தில் வெளியே ஒடியாந்துட்டான். வெளியே வந்தோடனே அந்த சின்ன பையன் கேட்குறான், டே சாமி என்னடா சொன்னார், நீ எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி. அவர் கடவுளே தொலைச்சிட்டாராண்டா, என்கிட்ட போய் கேட்காரு அப்படி சொல்கிறான். இப்படித்தானங்க பொழுதுபோக்கெல்லாம் மேய்கிட்டு இருக்கு. எனவே இந்த விவாத மேடையானது கலவர மேடையாக இருக்க வேண்டி இலக்கியங்கள் மனித வாழ்வின் பொழுதுபோக்குக்குத்தான் என்று
நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பழி ஏனால போட்டுட்டு அவ தப்பிச்சுட்டு போறான். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற விவாதம் அன்று மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு, பிரச்சனையாகவும் இருக்குது. அதனால அந்த தலைப்புக்குள்ளாக நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக பேசினா. இல்லை, இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்காக தான் இருக்கிறது. அவங்க பார்த்த பார்வையெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு அம்சங்களை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு. ஒரு பத்திரிக்கை இருக்குன்னு வைங்களேன், அந்த பத்திரிக்கையில் சினிமா செய்திகளும் இருக்கும், பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கும், விளையாட்டு செய்திகளும் இருக்கும், தேவையான தலைப்பு செய்தியும் இருக்கும். பார்க்கிற நம்ம பார்வையில் தான் இருக்குதுன்னு எதிரணியில் இருக்கக்கூடிய மாணவி வர்ஷினி வாதிட வருகிறார். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று இலக்கியம் மனித வாழ்வில் பொழுதுபோக்கிற்கா அல்லது பண்படுத்துவதற்கா என்ற தலைப்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அதில் நான் இலக்கியம் என்பது மனித வாழ்வை பண்படுத்துவதற்கே என்ற தலைப்பில் எனது வாதத்தை இம்மேடையில் சமர்ப்பிக்கின்றேன். இலக்கியம் என்றால் என்ன? ஒரு மொழியின் எழுதப்பட்ட படைப்புகளின் தொகுப்பையே இலக்கியம் என்று கூறுவார்கள். இலக்கியத்தை இலக்கு கூட்டல் இயம் என்று பிரிக்கலாம். இலக்கு என்றால் என்ன? ஒரு கொள்கை அல்லது நோக்கம் என பொருள்படும். இயம் என்றால் அந்த கொள்கை அல்லது நோக்கத்தை எடுத்து உரைப்பதாக பொருள்படும். நீங்கள் பார்க்க போனால் இலக்கியத்தை கால கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அந்தந்த காலத்து மக்கள்களுடைய வாழ்வியல், சமூகம், அவர்களுடைய நடை, கலாச்சாரம், பண்பு, இந்த மாதிரி எல்லாவற்றையுமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆணித்தரமாக கூறுவதால தான் அதை இலக்கியத்தை காலத்தின் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்தில் நிறைய தகவல்கள் இருக்கு. இலக்கியத்தில் இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி நம்ம தமிழ் மொழியில வந்த இலக்கியங்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை மிகவும் ஆணித்தரமாக எடுத்து இயம்புகிறது. எனவே நம் தமிழ் மொழியில் எழுந்த இலக்கியத்தை நாம் படிப்பதால் நம் வாழ்வு செம்மையாகும். பின் இலக்கியங்கள் நம் வாழ்வை பண்படுத்துகின்றது என்பதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இப்பொழுது இலக்கியத்தை எடுத்து பார்த்தால் ஆற்றுப்படை, சங்க காலத்திலே ஆற்றுப்படை என்ற ஒரு இலக்கியம் தோன்றிற்று. ஆற்றுப்படை என்றால் என்ன? பெற்றார் பெறார்க்கு வழிபடுத்துதல் ஆகும். அதாவது பரிசு பெற்ற ஒருவர் பெற விரும்பும் ஒருவருக்கு வழிபடுத்துவதே ஆற்றுப்படை எனப்படும். இந்த ஆற்றுப்படையை என்ன பொறுத்தவரை எந்த காலத்திற்கும் முக்கியமானது என்றே நான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு தீய வழியில் செல்பவர்களை ஆற்றுப்படுத்தலாம். ஒரு மனிதனுக்கு நீ இதையெல்லாம் செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று நாம் ஆற்றுப்படுத்தலாம். நம் ஆசிரியர்களை கூட பாருங்கள், நாம் வழிதவறி செல்கின்ற போது நம்மை ஆற்றுப்படுத்துகிறார்கள். எனவே இது எந்த காலத்திற்குமே ஒரு முக்கியமான ஒன்றாகத்தான் நான் கூறுவேன். ஆற்றுப்படையில், திருமுருக ஆற்றுப்படையில் சைவ சமய மக்கள் எவ்வாறு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், அவர்கள் ஆடை அணிகலன்களை எவ்வாறு அணிய வேண்டும் என்று மிகவும் அழகாக எடுத்து கூறியது. அதுபடிதான் நாம் இன்றும் நடக்கின்றோம். எனவே இலக்கியங்கள் இன்றும் பண்பட்டுதான் வருகின்றது. திருக்குறளில் பார்க்க போனால், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், அவர் கூறுகின்றார், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஒரு நல்ல நூலை படிக்க வேண்டும், பின் அந்த நூலில் உள்ள கருத்துக்களின்படியே நாம் வாழ்க்கையை நடக்க வேண்டும். இன்றும் அவ்வாறுதான் நாம் நல்ல வழியிலேயே நடக்கின்றோம், முதியோர்களை மதிக்கின்றோம், நம் பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாக்கின்றோம். இதிலிருந்து தெரியவில்லையா நாம் இலக்கியம் எவ்வாறு பண்பட்டு வருகிறது என்று? இன்று கூட பொங்கல் என்று ஒரு விழா கொண்டாடினால் அனைத்து கல்லூரிகளிலுமே கூட நாம் உடனே பாரம்பரிய துணிகளை தானே அணிந்து கொண்டு வருகிறோம். இதுவே ஒரு எடுத்துக்காட்டாகத்தானே இருக்கின்றது. அன்று கணியன் பூங்குஞ்சனார் அழகாக கூறினார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நஞ்சும் பிறர் தர வார என்று கூறினார். அதாவது நாம் அனைவரும் ஒரே குலமாக, ஒரே சமூகமாக, ஒரே குடும்பமாக வாழ்ந்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அனைவரும் ஒரே இனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய தீமையும் நன்மையும் அவன் செய்கின்ற செயலிலிருந்தே அவனுக்கு தோன்றும். எனவே கல்வி, விருந்தோம்பல், இவ்வாறு அனைத்திலும் நாம் இலக்கியத்தை பயன்படுத்தி வருகின்றோம். தமிழக பரம்பரை கூட அப்படித்தான். அதில் கூட நாம் பண்பட்டு இன்றும் அந்த வழக்கிலேயே இருக்கிறோம். நாம் தந்தை, தாய், பாட்டன், பாட்டி, பூட்டன், பூட்டி, சேயோன், சேயோள், பரன், பறை,
பெயரன் பெயர்த்தி கொள்ளு பெயரன் கொள்ளு பெயர்த்தி எள்ளு பெயரன் எள்ளு பெயர்த்தி இந்தவாறு நாம் பரம்பரை பெயர்களையே நாம் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு பல விஷயங்களில் நாம் பார்க்க போனால் இலக்கியங்கள் இன்றும் பண்பட்டுதான் வருகின்றது. எனவே உங்களுக்கு இந்த பொழுதுபோக்குக்காக பல செல்போன் மொபைல் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா இலக்கியங்கள் என்றுமே பண்படுத்துவதற்காக மட்டுமே, ஒரு மனிதன் நல்ல வழியில் இருப்பதற்காக மட்டுமே. திருக்குறளில் கூட திருவள்ளுவர் வெறும் 2 அடிகளிலேயே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை மிகவும் ஆணித்தரமாக எடுத்து கூறுகின்றார். நட்பு என்றால் என்ன, நல்லது நட்பு எது, தீய நட்பு எது, ஒழுக்கம் என்றால் என்ன, பண்பு என்றால் என்ன, இவ்வாறு நம் இலக்கியத்தை செம்மைப்படுத்தி நம்மையும் சிறப்படைய செய்கிறது. எனவே இலக்கியம் மனிதனை பண்படுத்துவதற்காகவே என்று கூறி இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினான். திருக்குறளை பொழுதுபோக்கிற்கு படிக்கிறாங்களாங்கிற மாதிரி இருந்தது. ஒருவேளை மொபைல் ஃபோனில் திருக்குறளை படித்ததுனால பொழுதுபோக்குன்னு இந்த அணி நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. இல்லை பொழுதுபோக்கிற்காக மட்டும்தான் இலக்கியங்கள், அது வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜதேவிக்கு சப்போர்ட்டாக அனுப்பிரியா இப்பொழுது பேச வருகிறார். உங்களது பலத்த கரகோஷத்தோடு. அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் இங்கு சங்க இலக்கியங்கள் மனித வாழ்வின் பொழுதுபோக்கிற்கே என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என வந்துள்ளேன். இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, இதுல எத்தனை பேர் இங்க சங்க இலக்கியத்தை பத்தி கூற போறாங்க, நம்ம கொஞ்சம் பயன்பெறுவோம் அப்படின்னு வந்திருக்கீங்க, இல்ல பொழுதுபோக்குக்காக தான் வந்தேன் அப்படின்னு இருக்கீங்க? எனக்கு தெரியும் நிறைய பேர் பொழுதுபோக்குக்கு சரி கொஞ்சம் டைம் போகும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தும் அவங்க ஏதோ சரி கொஞ்சம் பண்படுத்த பற்றி சொல்றாங்க, சரி கேட்டுருவோம். நீங்க யோசிக்கலாம், என்னடா இவ வந்ததுமே இப்படி சொல்றா அப்படின்னு. ஒரு எடுத்துக்காட்டு இல்லாம நான் சொல்லுவேனா, ஒரு எடுத்துக்காட்டோடய போவோம். நம்ம ஒரு பூங்காக்கு போறோம், நிறைய பூ இருக்கும், பார்ப்போம், ரசிப்போம், அதோட மனத்தை சுவாசிப்போம். இப்போ நான் வர வழியில பார்த்தேன், அங்க பக்கத்தரையில வந்து நிறைய புக் வச்சிருக்காங்க. இதுல எத்தனை பேர் உள்ள என்ன புக் இருக்குன்னு ஆர்வத்தோட போய் பார்த்தீங்க, இல்ல என்னதான் இருக்குன்னு சும்மா போய் ஒரு டைம் பாஸ்க்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க? நான் டைம் பாஸ்க்கு தான் போனேன், நீங்க எப்படி போனீங்கன்னு தெரில. ஆனா நிறைய பேர் இப்போ பொழுதுபோக்குக்காக தான் புத்தகங்களை வாசிக்கிறாங்க. புத்தக திருவிழால போய் ஒரு கடமைக்கு ஒரு புத்தகத்தை எடுக்கிறாங்க, அங்க ஒரு அலமாரில இருக்கும், எடுக்கிறாங்க, வீட்டுக்கு கொண்டு வராங்க, அதுக்குன்னு நம்ம ஒரு அலமாரை வைக்கிறோம், அவ்வளோதான். படிக்கவும் மாட்டோம், என்ன இருக்குன்னு கத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லா புத்தகத்திலையுமே நூல் பயன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. எத்தனை பேர் அதை படிச்சு நாங்க பயன் பட்டிருக்கோம் அப்படின்னு கூறுவீங்க? கண்டிப்பா கிடையாது. பொழுதுபோக்குக்கு வாசிக்கிறோம், அப்படியே தூக்கி அந்த புத்தகத்தை அங்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்துல கோவலன் வந்து கண்ணகியை விட்டுட்டு மாதவி கூட போயிடுவான். ஆனா கண்ணகி வந்து என்ன பண்ணுவா, கோவலன் வந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக காத்து காத்து அப்படியே இருப்பா. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணாவது வெயிட் பண்ணி இருக்காளா? பசங்களை உங்களை தான் கேட்கிறேன், வெயிட் பண்ணி இருக்காளா? இல்ல தானே. முன்ன சொல்லுவாங்க த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு, இப்ப பொண்ணுங்க சொல்றாங்க விஜய் இல்லைன்னா சூர்யாடா அப்படின்னு. உண்மைதானே, புத்தகத்தை பொழுதுபோக்குக்காக தான் வாசிக்கிறார்கள். அதுக்கப்புறம் சீரா புராணத்துல ஒரு மான் வந்து ஒரு வாக்கு கொடுக்கும், அதோட உயிர் போகும்னு தெரிஞ்சும் கூட அது கொடுத்த வாக்குக்காக அது திரும்பி வந்து வரும். ஆனா இப்போ இந்த காலத்துல பாருங்க, எவனும் சொன்ன வாக்க காப்பாத்துறது கிடையாது. படத்துல விஜய் சொல்றாரு, எனக்கு யார்கிட்டயும் இல்லாத கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்குது, என்ன, சொன்ன வார்த்தைய காப்பாத்துறது. படத்துல மட்டும்தான், நடைமுறையில இருக்கா? கிடையவே கிடையாது. எவனுமே சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதே கிடையாது. ஒரு பொழுதுபோக்குக்கு அந்த நூல் படிக்கிறோம், அதுல என்ன பயன் இருக்கு? எதுவுமே கிடையாது. பொழுதுபோக்குக்கு வாசிக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி நிறைய நூல் இருக்கு. அடுத்து பௌத்த தத்துவத்துல புத்தர் சொல்றாரு, எந்த உயிரினத்தையுமே நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஆடு எடுக்கவா கோழி எடுக்கவா அப்படிதான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர அதை கொல்லக்கூடாது அப்படின்னு யாருமே முடிவெடுக்கல. என் தங்கச்சி கூட கேட்குறா, போன ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா இறைச்சி எடுக்கல, அம்மா இறைச்சி இல்லைன்னா எனக்கு சாப்பாடே வேண்டாமா அப்படின்னு. அப்படிதான் ஒரு நூலுடைய பயனை யாருமே உணர்றது கிடையாது. முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்போம், கொசுவை அடிச்சு எண்ணிட்டு இருப்போம்,
ஏன் அது ஒரு உயிர் கிடையாதா? அதையும் நம்ம காயப்படுத்துறோம் தானே. அப்ப அந்த நூலுடைய பயனை நம்ம யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஒரு பொழுதுபோக்குக்காகத்தான் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் விருந்தோம்பல் பற்றி அவங்க அருமையா சொன்னாங்க. ஆனா இப்போ விருந்தோம்பலே இல்ல. முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டுல திருமணம்னா அப்படி வீடே அப்படி களை கட்டும், பெரிய பந்தல் எல்லாம் வச்சு பாக்ஸ் எல்லாம் வச்சு அடபுட அப்படி. ஆனா இப்போ கேட்டரிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க. யாரோ எவனோ தெரியாது வருவான், சாப்பாடு எடுத்து வைப்பான், வேணும்னா சாப்பிடு, அவ்வளவுதான். இதுல எங்கெங்க விருந்தோம்பல் இருக்கு? ஒரு பொழுதுபோக்குக்காக தான் அந்த நூலையே அவங்க படிச்சிருக்காங்க. அப்புறம் ஆற்றுப்படை நூல்ல சொன்னாங்க கொடுக்கிறது அப்படின்னு. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, இப்படி அங்க ஏதோ கொடுத்தாங்க, நீ போய் வாங்கிட்டு வந்தியா? வீட்டுலதான் இருக்கும். இல்லடி நான் போவே இல்லை, அப்படி ஒண்ணு கொடுத்தாங்களா அப்படின்னு. தனக்கு கிடைச்ச பயன் யாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு இப்ப யாருமே நினைக்கிறது கிடையாது. ஏன் நீங்க நினைப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. என் தம்பி நேத்துக்கு இடே தம்பி ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுத்தியாடா? இல்லவே இல்லக்கா, நான் எடுக்கவே இல்லை. இப்ப நான் முடிச்ச அப்புறம் என்னெல்லாம் சொல்ற போறான்னு எனக்கு தான் தெரியும். அப்படிதான் ஒவ்வொரு நூலையும் மாணவர்கள் இப்போ யாருமே உணர்ந்து படிக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு பொழுதுபோக்கு தான் அப்படின்னு என்னோட கருத்தை சொல்லி நிறைவு பெறுறேன். நன்றி. புத்தகத்தை எடுப்போம், பார்ப்போம், ரசிப்போம் அப்படின்னு ஒரு எதுகை மோனையோட பேசினா இல்லையா? இந்த பயன்படுத்தக்கூடிய பழக்கம் புத்தகத்தை அவ பொழுதுபோக்கா பார்த்துருந்தா கூட வந்திருக்கும் தானே அப்படின்னு நான் சொல்லலை. இந்த அணியில் இருக்கிறவங்க எதிர்வாதம் பண்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க. அடுத்ததாக ஜாஸ்மின். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் அன்பின் கனிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி குமரியிலே குருத்தாகி பொதிகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரையிலே காலார நடந்து கங்கை கரையினும் தோளோடு நிமிர்ந்து பல தடைகளை தாண்டி வீழாது விழித்து வரலாற்று பக்கங்கள் தோறும் தன் காலடி பதித்து சிதையாமல் இருக்கும் செம்மையான மொழிதானே தமிழும் அதன் இலக்கியங்களும். வள்ளுவன் சொன்ன வாழ்வியல் அரம்பும் சிலம்பு சொன்ன காப்பிய நடையும் 8 தொகையும் 10 பாட்டும் 11 கீழ்கணக்கும் பகற்றும் நம் தமிழின் பெருமையை உலக அரங்கில் அகத்தியமும் தொல்காப்பியமும் இலக்கண நூலாகி இலக்கியம் வளர்த்து சங்கம் கண்டு சிங்கநடை போட்டது நம் தமிழ் இலக்கியம். எண்ணற்ற புலவர்களாலும் அரசர்களாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் இலக்கியம் வளர்க்கப்பட்டது. நம் அனைவரும் கல்வியின் ஆரம்பத்தையே அவ்வையின் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்புதான ஆரம்பம் செய்கிறோம். ஊசியின் காதுகளில் நூல் நுழையும் போது அது ஆடையின் கிழிசல்களை தைக்கிறது. மனிதன் காதுகள் என்ற துளைகளில் நூல் நுழையும் போது அது நம் மனதில் கிழிசல்களை தைக்கிறது. அவ்வாறு என் மனதில் நுழைந்த நூல்தானே சிலப்பதிகாரம். வடக்கில் கல்லெடுத்து தெற்கில் தெய்வமான மரத்தமிழச்சியும் அவள்தான், மரவா தமிழச்சியும் அவள்தான். பூம்புகார் அவள் ஊர், புகார் நகரில் வாழ்க்கை பெற்று பொற்கொள்ளன் கொடுத்த பொய் புகாரில் அவள் வாழ்க்கையே பட்டு போனதே. 12 ஆண்டு கால தவம் மாதவியிடம் இருந்து மனம் கசந்து வந்த கோவலன். அவளிடம் அழுகை இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. அவள் அந்த இடத்தில் காத்த மௌனம் அவளுடைய மன வலிமையை நமக்கு காட்டுகிறது. கோவலன் தீவினையால் இறக்கவில்லை, அவன் கண்ணகியின் நேர்மை அவனை கொண்டது. இது சிலப்பதிகாரம் எனக்கு கற்றுத்தந்த பாடம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருக மாட்டார் என்று நம் மாணிக்க வாசகருடைய திருவாசகம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கு மருந்து, அதை மறுப்பவர்களுக்கு இம்மையிலே விருந்து. நம் ஆண்டவனின் பெயரால் பிளவுண்டு கிடக்கும் சமுதாயத்திற்கு மதம் பரப்ப வந்த ஒரு பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் ஜாதி இனம் மொழி கடந்து நம் தமிழ் இலக்கியம் நமக்கு பண்பாட்டை கற்றுத் தருகிறது. 63 நாயன்மார்களின் கதையல்ல பெரிய புராணம். 600 ஆண்டுகளாக வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையின் வரலாறு.
என்றைக்கும் இறைவனின் இல்லம் அது நல்லோர்தம் உள்ளம் என்று அன்றைக்கே முற்றுப்புள்ளி வைத்தது பெரிய புராணம். கத்தி முனையை விட பேனா முனை சிறந்தது என தன் பேனா முனையிலே விடுதலை முழக்கத்தை முழங்கிய பாரதி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று அவர் கூறிய வரிகளை வாசிக்கும் போதெல்லாம் என் உடல் மெய் சிலிர்க்கிறதே. அச்சமில்லைதான். இந்த பட்டியலில் நம் வள்ளுவனை விட இயலுமா? அரசியல், அறம், கல்வி, வணிகம், காதல் என நம் பிறப்பு தொட்டு இறப்பு வரை அனைத்தையும் வெறும் 2 அடிகளில் 7 சீறுகளில் அவ்வளவு கவித்துவத்தோடு வள்ளுவன் சொன்னதை வியக்காதவர்களே இல்லை. வேற்றுமைகளால் பிளவுண்டு கிடக்கும் சமுதாயத்திற்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என சமத்துவ மந்திரத்தை காலத்தால் முந்தி தந்த தமிழன் நம் திருவள்ளுவரும் அவருடைய திருக்குறளும் நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறது. நவீன இலக்கியங்கள் என சும்மாவா? தமிழ்ச்செல்வன் எழுதிய பசியின் கொடுமை நூல்கள், அதனுடைய வரிகளை வாசிக்கும் போதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் மல்கியது. தலித் இலக்கியங்கள், நம் நவீன இலக்கியங்கள் என நம் இலக்கியங்கள் நம் மக்களின் அன்றாட வாழ்வின் அவலங்களையும் போராட்டங்களையும் நமக்கு கண்ணாடி திரைகளாக நமக்கு முன் காட்சிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இலக்கியம் எப்படி பொழுதுபோக்காகும்? அதை பொழுதுபோக்கு என்று கூறுவதற்கு இருக்கிறீர்களே. தோல்விகளை சந்தித்து விழுந்த போதெல்லாம் முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகள், பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற அந்த ஒற்றை வரிகள் நான் விழுந்த இடங்களில் எல்லாம் என்னை மீண்டும் மீண்டும் எழ வைத்ததே. இப்படிப்பட்ட இலக்கியம் எப்படி பொழுதுபோக்காகும்? இப்படி நீங்கள் இலக்கியத்தை பொழுதுபோக்காக பார்ப்பதால் தானே நம் கலாச்சாரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். நம் பண்பாடு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது. நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் இலக்கியங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழில் பேச தெரியாவிட்டால் பெருமை என்று நாம் நமக்கே கருதி கொள்கிறோம். அகத்தியன் தொட்டியலிட்டு கம்பன் தாளாட்டி பாவேந்தர் பாராட்டி மூவேந்தர் சீராட்டி பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்றும் உயிர்ப்போடு இருக்கும் நம் தமிழ் இலக்கியத்தை இளைய சமுதாயமே உங்களையும் சேர்த்துதான் அழைக்கிறேன். வந்து அதன் வரலாற்றை படித்து பாருங்கள். அது உங்களை பற்றி பிடித்து கொள்ளும். வரலாறு படித்தவர்களால் தானே அதை படைக்க முடியும். என் தமிழ் இலக்கியத்தின் பெருமைகளை கூற எனக்கு வாழ்நாள் போதாது, இந்நாளும் போதாது. பலமுறை என்னை தட்டிவிட்டார்கள். ஆதலால் நடுவர் அவர்களே, நீங்கள் எங்கள் அணிக்கே தீர்ப்பு தரும்படி கேட்டுக்கொண்டு நீ சீக்கிரம் உட்கார்ந்தாதான் தீர்ப்பே தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிலப்பதிகாரம் தொடங்கி பாரதியார் வரிகள் நம்மளை பண்படுத்தாம பொழுதுபோக்கிற்கா பயன்படுத்துறோன்னு ரொம்ப அருமையா பேசினா, என்ன கொஞ்சம் அதிகமா பேசிட்டா. அடுத்ததாக இல்லை பொழுதுபோக்கிற்காகவே என்ற அணியில் அக்ஷயா. கொஞ்சம் கைத்தட்டலாமே. வணக்கம். இலக்கியங்கள் மனித வாழ்வை பொழுதுபோக்கா பண்படுத்துதா? அதுதான் இன்னைக்கான விவாதம். நான் சொல்றேன், பொழுதுபோக்குக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இதே ஒரு விவாதம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தா வேணா நம்பலாம். ஆனா இப்போ அது பொழுதுபோக்காக தான் இருக்குங்கிறது தான் உண்மை. அதுக்கு ஒரு சான்றா ஒரு பாடலோட ஆரம்பிப்போமா? நெடுநல் வாடைங்கிற ஒரு இலக்கியம் இருக்கு இல்லையா? அந்த இலக்கியத்துல ஒரு பாடல் இருந்துச்சு. மல்லிகா பானத்தை அம்புகளோ கண்முன தும்புகளோ அம்புலி பூநிலா நாம்புகளோ புஞ்சிரி தும்புகளோ முல்லா மலர்மணி செண்டுகளோ நின்மொழி சுண்டுகளோ தேன் தேடி எத்துண வண்டுகளோ பூன்கிலா துண்டுகளோ. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை, புஷ்பா 2ல இப்போ அது பாட்டா இருக்கு. இலக்கியங்கிறது இன்னைக்கு பொழுதுபோக்கா தான் இருக்குங்கிறது தான் உண்மை. இன்னும் ஒரு பாடல் வேணா சொல்லலாம். யாயும் யாயும் யார் யாரேரோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேளீர்
நெஞ்சம் தான் கலந்தனவே கலந்தனவே. இது ஒரு திரைப்படல் பாடல்னு நினைக்கலாம், இல்ல இது குறுந்தொகை பாடல், அதுல இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ இது பொழுதுபோக்கு தானே, இப்ப பொழுதுபோக்கு தானே. இன்னும் இருக்கு, ஔவையாரை ஏளனம் செய்து ஒருத்தர் சொல்லியிருப்பார். உடனே ஔவையார் அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. 8.25 லட்சணமே எமனேறும் பரியே, மட்டர் பெரியம்மை வாகனமே, முட்டமேர் கூரையில்லா வீடே, குளராமன் தூதுவனே, அரை யாரையடா சொன்னியது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இதே டயலாக் தான் ஏற்கனவே MS பாஸ்கர் அவங்க திரைப்படத்திலையும் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ இலக்கியம் பொழுதுபோக்குக்கு தானே இப்போ பயன்படுது. இன்னும் ஒரு கருத்து இருக்கு, திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருப்பார், அன்பே சிவம் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி எல்லார்கிட்டையும் அன்பா இருந்தாங்கன்னா ஏங்க இப்போ வன்முறைகள்லாம் நடக்கணும்? நடக்காதே. அந்த இலக்கியத்தை பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு இன்னைக்கு இருக்கிறவங்க நடக்கிறாங்கன்னா நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. இன்னொன்னு இருக்கு, புறநானூறு எப்பவுமே சொல்லும், புறநானூர்ல சொல்லப்படாதது எதுவும் இல்லை. வீரம் பற்றியும் கொடை பற்றியும் புகழ் பற்றியும் எடுத்துரைக்குது. இன்னைக்கு வீம்புக்கு சொல்லலாம் நான் வீரன் அப்படின்னு. ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போடா, ஒரு வன்முறை நடக்குதுன்னா எப்போ என்னால போக முடியாதுன்னு ஒதுங்குற காலம் தானே இது. அப்ப எப்படி இலக்கியம் இன்னைக்கு பண்படுத்துற மாதிரி இருக்கு? இத முன்னாடி சொன்னா ஒத்துக்கலாம், இப்போ ஒத்துக்க முடியாது. இன்னும் அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். நீண்ட ஆயுளுக்காக கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு யாராவது நினைக்கிறோமா இவன் நல்லா நிறைய நாள் வாழணும், சந்தோஷமா இருக்கணும்? இல்ல இல்ல, நம்ம வாழணும் அப்படிதானே, நம்மளை பத்தி தானே நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தானே பிறகு இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் நினைக்கிறோம். இதுதானுங்க உண்மை. அப்ப எப்படி இலக்கியம் இன்னைக்கு பண்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம்? ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். கம்பராமாயணத்துல ராமாயணம் சூப்பரா கம்பர் எழுதியிருப்பார். அதுல ஒண்ணு வரும், ராமர், லக்குவன், சீதை 3 பேருமே வனவாசத்துக்கு போவாங்க. இது பரதனுக்கு தெரியாது. ஆனா பரதனுக்கு தெரிய வந்தோடனே பரதன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய சகோதரன் இப்படி இருக்கும் பொழுது அவன் வனவாசம் முடிச்சுட்டு திரும்ப வரலன்னா நான் என்னுடைய உயிரை நீப்பேன்னா. இன்னைக்கு இருக்கிறவங்க யாராவது என்னுடைய சகோதரருக்கு ஒண்ணுனா பதறி அடிச்சு போவேன், அவனுக்காக நான் உயிரை விடுவேன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இல்லவே இல்லை. சொல்லலாம் நான் இருக்கேன்னு சொல்லலாம், அப்படியும் இருக்காங்க. ஆனா இல்லாதவங்களும் மேக்சிமம் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவிமார் விடுவாங்களா? இதுதானுங்க உண்மை. எல்லா இடங்கள்லையும் நம்ம இலக்கியம் பண்பட்டதா பொழுதுபோக்கா அப்படின்னு வரும்பொழுது இலக்கியத்தை நான் வெறுக்கல. இலக்கியம் அப்படிங்கிறது பொதுவா சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வரக்கூடியது. அதை வெறுக்க முடியாது. அதை பயன்படுத்தவும் முடியுமா அப்படின்னா இந்த காலத்துல முடியாது. என்னதான் சொன்னாலும் முடியாதுதான். இது ஒரு காலத்துல இருந்தது, இந்த காலத்துல முதல்ல அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சுயநலத்தை பார்த்துட்டு தான் பிறருடைய நலத்தை பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. அதனால இலக்கியம் மனித வாழ்வில் பொழுதுபோக்குக்கே என்று சொல்லி என் விவாதத்தை முடிக்கிறேன். அதாவது அவ அணிக்கு பெருமை சேர்க்கிறதா நினைச்சிட்டு எதிரணிக்கு நிறைய பாயிண்டை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறா. இலக்கியம் படித்தவர்களுக்கு புரியும். இறுதியில் நாம் அதை பேசலாம். அவளுக்கு நமது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பண்படுத்துவதற்கே என்ற அணியில் பேசுவதற்காக இவாஞ்சலின் தன்னுடைய விவாதத்தை எடுத்து வைக்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இலக்கியங்கள் மனித வாழ்வை பண்படுத்துகிறதா அல்லது பொழுதுபோக்குக்கா என்று இந்த விவாத மேடை அமைந்துள்ளது. நான் மனித வாழ்வில் இலக்கியங்கள் மனிதனை பண்படுத்தவே என்று ஆணித்தரமாக பேச வந்துள்ளேன். எத்தனை கோபம், எத்தனை வன்மம்! இலக்கியங்கள் மனிதனுடைய வாழ்வை நன்றாகவே நெறிப்படுத்துகிறது என்று
திருக்குறள் பேரவையை நிறுவிய பழனியப்பன் கூறுகிறார், இலக்கியங்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, அவன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அவன் எப்படி பேச வேண்டும், அவன் எதை பேசக்கூடாது, அவன் யாரை தன் நண்பனாக கொள்ள வேண்டும், யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், யாரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்து நமதை பண்பான பாதையில் நடத்துகிறது இந்த இலக்கியங்கள். 11 கணக்கு நூல்கள் ஒன்றான பழமொழி 400 ஒவ்வொரு பழமொழிகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் எவ்வாறு பண்படுத்த வேண்டும், பண்பாக வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஏட்டு சிறக்கா கூட்டுக்கு உதவாது. இதோட உண்மையான மீனிங் யாருக்காவது தெரியுமா? ஏட்டில் எழுதிய சுரக்காய் என்றுமே கூட்டுக்கு உதவாது. எல்லாருக்கும் தெரியும், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம். இன்னைக்கு பல இளைஞர்கள் தலையில கை வச்சுட்டு சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்துல நடத்தலான்னு சொன்னாங்கல்ல, நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன், ஏன் என் கல்யாணம் நின்றுடுச்சுன்னு. அதோட உண்மையான மீனிங் அது கிடையாது. 1000 பொய் சொல்லி கல்யாணம் நடத்தலாம், 1000 வீடுகளுக்கு சென்று ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டும். இனிமையாவது புரிஞ்சுக்கோங்க, 1000 பொய் சொல்லி எத்தனை கல்யாணம் வேணுங்க நடத்துங்க, ஆனா 1000 வீடு போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நீங்க நிச்சயம் நடத்தணும். அடுத்தது எல்லாருக்குமே தெரியும், யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கும் ஒரு காலம் உண்டென்று. நம்ம எங்கேயாவது தோத்து போயிட்டோம்னா சொல்லுவோம், ஏய் யானைக்கு ஒரு காலம்னா எனக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனா இதோட உண்மையான மீனிங் அது கிடையாது. ஆனைக்கு ஒரு காலம் உண்டு என்றால் பூனைக்கும் ஒரு காலம் உண்டு. என்றால் ஆவினம், பசு கூட்டம். பசு கூட்டத்தில் பசுவிடமிருந்து பெறப்படுகின்ற நெய்யை இளமை பருவத்தில் உண்டால் நமக்கு பொலிவு கிடைக்கும். அதுதான் ஆனைக்கு ஒரு காலம் உண்டென்றால் பூனைக்கு பூவிலிருந்து பெறப்படும் தேனுக்கும் ஒரு காலம் உண்டு. அதை முதுமையான வயதில் உட்கொண்டால் நாம் பலவிதமான நோய்களிலிருந்து தப்பலாம். இனியாவது யாராவது உங்ககிட்ட வந்து யானைக்கு ஒரு காலம் உண்டுன்னா பூனைக்கு ஒரு காலம்னு சொன்னா பதிலடி கொடுங்க. பல பெற்றோர் தங்களோட குழந்தைகளை அடிக்கிறதுக்கு முன்னாடி கம்பெடுத்துட்டு ஒன்று சொல்லி தான் அடிப்பாங்க. அடி உதவுது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். நானும் பலமுறை வாங்கியிருக்கேன். ஆனா நேத்துக்கு தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது, அடி உதவுது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்றால், அடி என்றால் திருவடி. இறைவனாகிய திருவடியை நாம் சேரும் போது இறைவன் நமக்கு உதவுவது போல எந்த அண்ணன் தம்பியும், எந்த இரத்த உறவுகளும், எந்த உறவினர்களும் உதவ மாட்டார்கள் என்பதுதான் இதற்கான பதில். நாளைக்கு யாராச்சும் உங்களை கம்பெடுத்துட்டு இந்த டயலாக் சொல்லிட்டு அடிக்க வந்தாங்கன்னா திருப்பி சொல்லுங்க, உங்களுக்கு அன்னைக்கு அடியே விழாது, இதுக்கு நான் கேரண்டி. அடுத்தது சங்க இலக்கிய வரலாறுகள் பலவிதம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றை கற்று தருகிறது. நல்லதை சொல்ல நற்றினை, குறுகலாய் சொல்ல குறுந்தொகை, ஐயத்தை நீக்க 500, பாசமாய் சொல்ல பதிற்று 10, பரிவாய் சொல்ல பரிபாடல், கனிவாய் சொல்ல கலித்தொகை, புரிதலாய் சொல்ல புறநானூறு, அனைத்தையும் ஒருங்கே சொல்ல அகநானூறு. இப்படிப்பட்ட இலக்கியங்கள் இருக்கும்போது, இப்படிப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது, இதை விட எப்படிப்பா ஒரு மனுஷனுடைய வாழ்வை பண்படுத்த முடியும்? நீங்களாவது தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு விலை மாதுவை கூட அவளது விருப்பமின்றி தொடாத பல உத்தம இளைஞர்கள் இங்கு இருக்கிறார்கள். ராமனா இருப்பதை விட சீதையை தொடாத ராவணனாக இருப்பதே மேலுன்னு இந்த இலக்கியம் தாங்க நமக்கு கற்று தருது. ஆனா அவங்க கண்ணகியை பற்றி பேசுறாங்க, மதுரையை எரிக்கத்தான் முடியுமா என்று. ஆனால் இன்றைக்கு கண்ணியமான இளைஞர்கள் இருப்பதற்கு இந்த இலக்கியங்களும் ஒரு காரணம் தாங்க. இன்றைக்கு எத்தனையோ கடையேழு வள்ளல்களை நாம் பார்த்திருக்கோம். அவர்கள் எத்தனையோ தான தர்மங்களை செய்திருக்கிறார்கள். கூத்தராற்று படையில் கூட ராஜாவிடமிருந்து பரிசு பெற்று வரும்போது தான் பெற்ற இன்பத்தை இவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி பிறருக்கு வழிகாட்டும் ஆற்றுப்படையை நாம் இந்த இலக்கியத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். நாம் எல்லோருக்கும் தெரியும், சுடர்தொடை கேழாய் தெருவில் நாம் ஆடும். அதாவது உண்ணு நீர் விக்கினேன் என்றாள். அந்த பையன் அந்த பொண்ணோட கையை பிடிக்கும் போது இவ சத்தம் போடுவா. அப்போ அவங்க அம்மா ஓடி வருவாங்க, என்னன்னு கேட்பாங்க.
அப்போ அவ தன் காதலனை அந்த இடத்துல விட்டு கொடுக்காம அவனுக்கு உண்ணுநீர் விக்கினான் என்று அவனை விட்டு கொடுக்காத அந்த பண்பை நாம் பார்க்க முடியும். இங்க யாரோ சொன்னாங்க காதலிக்கத்தான் முடியுமான்னு. ஏங்க எப்படி காதலிக்கணும் இந்த இலக்கணம் நமக்கு கற்று தருதுங்க. யாயும் யாயும் என்ற பாடலை அவங்க வேணா பொழுதுபோக்கா எடுத்திருக்கலாம், ஆனா அது கிடையாது உண்மை. என் தாயும் உன் தாயும் யாரோ, என் தகப்பனும் உன் தகப்பனும் யாரோ, நீயும் நானும் யாரோ, ஆனால் ஒன்றாக சந்தித்து இன்று செம்மண்ணில் மழை நீர் எவ்வாறு ஒன்றிணைகிறதோ அது போல நம் இரு மனங்களும் ஒன்றிணைந்து என்கிறதை, எப்படி திருமணம் நடக்க வேண்டும் என்பதை கூட அழகாக கற்றுத்தருகிறது. ஒருவேளை அது சினிமா பாட்டா வந்ததுனால அவங்களுக்கு அது பொழுதுபோக்கா இருக்கலாம், ஆனா இலக்கியங்கள்ல வர 1-2 பாட்டா இருந்தாலும் அது மக்களோட மனதுல சென்று அது அவங்களோட காதல் பாட்டாக மாறி இன்றைக்கும் மனித வாழ்வை பண்படுத்துகிறது என்றால் அதை மாற்ற முடியாது. நீங்க ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோங்க, இல்லைன்னா போங்க. ஆனா இன்றைய மனித வாழ்வில் இலக்கியங்கள் பண்படுத்துகின்றது என்று ஆணித்தரகமாக கூறி என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் அருமையாக சொன்னான். இந்த செம்புல பெயல் நீர் போல் பாட்டு இவளுக்கு பொழுதுபோக்கி இருக்காங்க. உண்மையாவே அந்த படத்துல அந்த பாடல் வைத்தது எதற்குன்னா, எப்படி ஒருவர் நேசிக்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக, எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பதை பண்படுத்துவதற்காக தான் அந்த பாட்டு. அவள் ஒருவேளை தவறா புரிஞ்சுட்டா, நீங்க எல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கருத்தை ரொம்ப ஆணித்தரமா வைத்து விட்டு அமர்ந்திருக்கிறார். இல்லை பொழுதுபோக்கிற்காக தான், கடைசியா நான் ஒரு ஆள் இருக்கேன், நான் பேசுனதுக்கு அப்புறமேல நீங்க உங்க தீர்ப்பெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கிற அபிநயாவை அன்புடன் அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் அன்பிற்கண் வணக்கம். இலக்கியம் நம் வாழ்வில் பொழுதுபோக்கிற்காகவா பண்படுத்துவதற்காகவான்னு அடிச்சு பேச வரலங்க. நமக்கு வன்முறை ஆகாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான்னு வந்தேன். நம்மள எத்தனை பேர் தமிழ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்திருக்கோம்? எத்தனை பேரோட வாழ்க்கை பண்படுத்தி நல்லா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சரி, நமக்கு லிட்ரேச்சர் படிச்ச பிள்ளைங்கள் கிட்ட அது ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டா, அதான் ஈஸியா நம்ம படிக்கிறதுக்கா எடுத்திருக்கோம். சரி, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். லிட்ரேச்சர் படிச்ச பிள்ளைங்களுக்கு அதுல உள்ள கிராமர் தெரியுமா, இல்ல ஸ்டோரிஸ் தெரியுமா? அதாவது பேலட்னா என்ன, யாப்பிலக்கணம்னா என்னன்னு தெரியுமா? இல்ல தலைவன் தலைவி காதல், பசலை நோய், அந்த நாவல்கள் ஞாபகம் இருக்குதா? சொல்லலாம் இது இலக்கியம் இல்லையா? இலக்கியம் தான். நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வேண்டியோ டைம் பாஸ்க்காகவோ பொழுதுபோக்கா அதை படிச்சோமே தவிர பண்படுத்த படிக்கல. மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 4 செமஸ்டரா படிச்ச இலக்கியம் அந்த மாணவனை பண்படுத்த மாற்றி இருக்கலாம். ஏன்னா அவங்க டைம் பாஸ்க்கு படிச்சதுனாலதான் அவங்க மாற்றல. இலக்கியத்துல எத்தனையோ காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கைய சொல்லி தராங்க. அத நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணி இருந்தா இன்னைக்கும் பிரேக்கப்பும் ஆகாது, டிவோர்ஸ்னு சொல்லிட்டு கோர்ட்டு வாசல் முன்னாடி நின்று இருக்க மாட்டாங்க. இலக்கியத்துல தடுக்கி விழும்போது ஆவாம், சிரிக்கும் போது ஈயா, சூடுபட்டா ஊவா, உயிரெழுத்த அற்புதமா சொன்னா நம்ம பசங்க ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பண்படுத்துறதுக்கா இருக்குது. சரி, இலக்கியம் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடியா. இந்த கருத்து உண்மையான்னு கேட்டா சில அறிஞர்கள் இல்ல. ஏன் அப்படின்னா இலக்கியம்னாலே கற்பனை, அதான் டெலிலோன்னு மென்டல் ஹெல்த் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இலக்கியத்துல வர கவிதையை படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்கடான்னு சொன்னா, பெண்ணே எனக்கு உன் மேல ஆசை, இதை எப்படி உன்கிட்ட பேச, எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச, நம்ம கல்யாணத்தன்னைக்கு பூசன்னு சொல்லி நம்ம பசங்க பாடிட்டு இருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நஞ்சும் பிறர் தரவாரா, கணியன் பூங்குன்றனார் சொன்னது. எல்லாரும் நம் மக்கள், எல்லாரும் நம் உறவினர்கள்னு நம்ம அதை பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஏங்க உக்ரைன் ரஷ்யா போர், பாலஸ்தீன இஸ்ரேல் போர்லாம் நடக்குது? எல்லாரும் நம்ம உறவினர்கள்னு பார்த்திருந்து பெண்கள் எல்லாத்தையும் சகோதரிகளா மதிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்களை நம்ம தடுத்திருக்கலாம். இலக்கியம் பண்படுத்துதுன்னு சொன்னா இன்னைக்கு கொரியன் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். பிடிஎஸ் ஞாபகம் மறக்க முடியுமா? சரி, பொம்பளை பிள்ளைங்க தான் பிடிஎஸ் பின்னாடி போறாங்கன்னு பார்த்தா நம்ம பசங்க என்னன்னா பிளாக் பிங்க், லிசான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
எல்லாமே இந்த உலகத்துல பொழுதுபோக்கா மட்டும்தான் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு கூட அந்த பாமா மேம் வந்து பெரிய நாவலிஸ்ட், அவங்க எத்தனையோ நாவலை பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீதர் கணேசன் சார் அதுல சொன்ன எத்தனை நாவல் உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல, நம்ம பொழுதுபோக்குக்கு இங்க வந்து கேட்டிருக்கோம். எனக்கு பின்னாடி இருந்த பசங்களே இருந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்தாங்க. இதுல நான் என்ன சொல்றது, அவங்க பொழுதுபோக்குக்கு தானே வந்திருக்காங்க. எவ்வளவு செழுமையான நம்ம உலகத்துல வாழ்றோம் சொல்லக்கூடிய இந்த இலக்கியத்தை நம்ம பொழுதுபோக்கா படிக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழ் பேச வெக்கப்படுறோம், ஆங்கிலம் பேசாம இருக்கத கூச்சமா நினைக்கிறோம். சிலப்பதிகாரத்துல கண்ணகி கண்ணகின்னு சொல்லிட்டு இருக்கோம். சிலப்பதிகாரத்துல கண்ணகி கணவனுக்காக நீதி கேட்டு பாண்டிய மன்னர்கிட்ட போனான். போய் மதுரையை எரிச்சா பாண்டிய மன்னனும் செத்தான். இப்ப எங்கங்க பாண்டிய மன்னனையும் கண்ணகியையும் பார்க்க முடியுது? யாரு உண்மையா பாண்டிய மன்னனா இருக்கா? உண்மையோடி யாருமே கிடையாது. காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் என்றும் சாகாது கம்பனவன் பாட்டு. அவன் எதிர்கால தலைமுறைக்கே எழுதி வைத்த சீட்டு. கூந்தலினால் உள்ளிருப்பாய் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவ நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு அப்படின்னு சொன்ன கம்பராமாயண பாடல்கள் இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? நெல்லை ஜெயந்தா எழுதினாரு தாயின் பெருமையை. எல்லா தெய்வங்களும் கருவறைக்குள் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்துக்குள் இருக்கும் அப்படின்னு. இதை நம்ம வாழ்க்கையில பண்படுத்திருந்தோம் அப்படின்னா யாரும் இப்போ அவங்க அம்மாவை ஏளனமாகவோ இகழ்ந்தோ பேசி இருக்கவும் மாட்டாங்க. அனாதை இல்லத்துல சேர்த்து இருக்கவும் மாட்டாங்க. அனாதை இல்லம்னு ஒண்ணு இப்ப தொடங்கி இருக்கவும் மாட்டாங்க. உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு, அத்தனை மொழிகளுக்கும் இலக்கிய வகைப்பாடுகள் இருக்கு. தமிழ் இலக்கியத்துல இருக்க வகைப்பாடு வேற எந்த மொழிகள்லயுமே கிடையாது. அந்த இலக்கிய வகைப்பாடை நம்ம பண்படுத்த படிச்சிருந்தோம் அப்படின்னா நாடும் மக்களும் ஏன் இன்னைக்கு வல்லரசாகாம இருக்கு? எனவே இலக்கிய மனித வாழ்வில் பொழுதுபோக்கிற்காக தான் உள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமா பாடல் மட்டுமே இலக்கியம் அல்ல. சினிமா பாடல் தாண்டிய இலக்கியங்கள் பல உண்டு. சினிமா பாடல் சார்ந்த பாடல்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பொழுதுபோக்கிற்காகன்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் நிறைய அருமையான கருத்துக்களை அவளுடைய விவாதத்தில் வைத்தாள். அவளுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நிறைவாக நாகராஜ சுந்தரம் பண்படுத்துகின்றதே என்ற தலைப்பில் விவாதிக்க வருகிறார். ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, மாணவ செல்வங்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை கூறி என் தலைப்பை முன்னெடுத்து வைக்கிறேன். என் தலைப்பு இலக்கிய நூல்கள் இன்று மனித வாழ்க்கையை பண்படுத்துகிறது. இதோ என் தலைப்பை ஒட்டிய சிறு கவிதை. கைப்பு மருந்தை கைத்தொடார் என்றே இனிப்பை தடவும் இனிக்க மருந்து, கைப்பு மருந்தை கைத்தொடார் என்றே இனிப்பை தடவும் இலக்கிய மருந்து. யாயும் யாயும் யாராகியரும் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், கேட்டது குறுந்தொகை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், சொன்னது புறநானூறு. படிப்பது ஏன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் என்பவர்கள் கூட அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி என்று அந்த இலக்கிய நூல்களில் உள்ள வாழ்க்கை பயன்மிக்க கருத்துக்களை பேசுகிறார்கள் என்றால், சட்டியில சோறு இருந்தால் தானே ஆப்பையில மாட்டோம். அப்போ அந்த இலக்கிய நூல்களில் வாழ்க்கை நலன் மேலோங்கி இருப்பதனால தானே அதெல்லாம் பேசுறாங்க. அறம் இருக்கும் ஆட்களை காட்டிலும் அறகுறை ஆட்களாக உள்ளனர் எதிரே. சிலப்பதிகாரம் எப்படிப்பட்ட பாடல், அது என்னமோ சீரியல் பார்க்குற மாதிரி வந்து புலம்பிட்டு போறாங்க. இங்க யாரும் கருத்து பொருள் இல்லாம வந்து பாடல் எழுதிட்டு போல. எம் சிலப்பதிகார பாடலை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? கண்ணகி கோவலன் கண்ணகி கதை இருப்பது மட்டும் பாடல் விளக்கம் அல்ல. இளங்கோவடிகள் அதற்கு ஒரு பட்டியலே சொல்றாங்க. அப்பட்டியலை கேட்டா இந்த கதைக்கு அர்த்தமே வேற. இதை சொல்றதுக்குத்தான் அந்த கதையே இருக்கு. இதெல்லாம் கடைபிடிச்சா வாழ்க்கையில பொறாம, போட்டி, வம்பு, சண்டை, காவல் நிலையம், நீதிமன்றம் இதுக்கெல்லாம் வேலை இருக்குமா? வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை கூற சொல்ல செதுக்கப்பட்ட வரிகள் தான் இளங்கோவடிகள் கூறிய பட்டியல். கேட்டோம் பேசினோம் என்று பேசுவதற்குரிய மேடை இது இல்லை. புரிதல் இருப்பவனே மனிதன். அறகுறை புரிதலுக்கு நாங்கள் ஆளாக முடியுமா? புரிதல் இல்லாமல் வந்து புலம்புவோர் மனிதர்களே இல்லை. நோட்டை வைத்துவிட்டு பேசினால் மிகவும் அருமையாக இருக்கும்.
மிரட்டுறது கூட நோட்டை வச்சு மிரட்டினா எப்படி? எம் திரிக்கடக பாடல்கள் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சுக்கு, மிளகு, திப்பலி ஆகிய மூன்றும் எப்படி ஒரு மனிதனின் உடலில் நோயை தீர்க்கின்றனவோ அதுபோல் திரிக்கடகத்தில் வரும் பாடல்களில் உள்ள 3 கருத்துக்களும் மக்களின் அறியாமை என்னும் நோயை போக்கி தீர்க்கிறது. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பகுதியை படிச்சிருந்தா தானே இப்போ இந்த அருமை மிக்க இலக்கிய நூல்களை பொழுதுபோக்குன்னு சொல்ல நமக்கு நாக்கு வருமா? நம்ம தான் 299 ரூபா ரீசார்ஜை போட்டு அடுத்த புஷ்பா படத்துல என்ன பாட்டு வருதுன்னு தேடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல நூல்களை நம்ம எங்க தேட போறோம்? கையடக்க கைபேசிக்குள்ள கடமைக்கு இலக்கிய நூல்களை வச்சு படிக்க கூடாது. கையேந்தி இலக்கிய நூல்களை படிச்சு பாருங்க, அதோட அருமை புரியும். பார்வையில தெரியாதது படிப்பதில் மட்டுமே புரியும். படிக்கும் போது அதன் தெளிவு வரும் உங்களுக்கு. கடைசியாக நடுவர் அவர்களே, இலக்கிய நூல்கள் வாழ்க்கைக்கு பண்படுதுன்னு முடிவு சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எப்படி இலக்கியங்களை கையில வச்சு படிக்கலாங்கிறதுக்கு ஒரு இதை செஞ்சு காட்டிட்டாரு, ஒரு சோதனையே செய்து காட்டிட்டார். இதுல வேற கடைசியில நடுவர் அவர்களே எங்களுக்கு சாதமாக நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். அதாவது ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள அதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் இல்லாமை காரணமாக அதிகமாக அவ்வைக்கு கொடுத்த நெல்லிக்கனி, இது இலக்கியத்தில் கொடுத்ததை எப்படி நாம் பொழுதுபோக்கிற்காக எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது ஒரு பெரிய அரசன் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை தான் உண்டு நீண்ட கால வாழலாம் அப்படின்னு நினைக்காமல் ஒரு கற்ற ஒரு பெண்மணி, ஒரு கல்வி, ஒரு அறிவு சார்ந்த பெண்மணி, ஒரு அறிவு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைத்து அந்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தானே ஒழிய நாம தின்றலாம் நினைக்கிறது அது பொழுதுபோக்கிற்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது என்னன்னா, கற்றறிந்தோர் நீண்ட காலம் வாழ்வது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் என்பதை நம்ம மக்கள் மத்தியில பண்படுத்துதலை உண்டாக்குவதற்காகத்தான் ராமாயணத்துல சகோதர பாசத்தை சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்குதா? இந்த இப்பெல்லாம் இல்லையா? அந்த மாதிரி இருந்தது, இப்பவும் அதே மாதிரி இருங்க அப்படிங்கிறது பண்படுத்துவதற்காகத்தான். அடுத்து, நெருப்பினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடுன்னு திருக்குறள். இதுல என்ன அப்படின்னா, நாம ஒருத்தரை ஈஸியா எளிதா பேசிடுறோம், ஆனா அது இவங்களை எவ்வளவு சுடும் அப்படிங்கிறது யோசிக்காம பேசிடுறோம். தீப்புண் கூட ஆறிடும், ஆனா நம்ம வார்த்தையால சுட்ட அந்த சொற்களுடைய வடு ரொம்ப நாள் ஆறாம இருக்கும். அதனால பார்த்து பேசு அப்படின்னு நம்மை பண்படுத்துவதற்காக தான். அச்சம் அச்சம் இல்லை, அடிமை எண்ணம் இல்லை, காலம் இங்கு கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. இது அச்சம் இல்லை. அந்த எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய மானுட சமுதாயத்திற்கு அச்சம் தவிர்க்க சொல்லி எழுதிய பாரதியார் பாடல் கண்டிப்பாக பண்படுத்துவதற்காகத்தான். பொழுதுபோக்கிற்காக நம்ம படிக்கிறோம் தான், ஆனா இந்த பொழுதுபோக்கிற்காக படித்த இந்த இலக்கியங்கள் என்றோ ஒரு நாள் நாம தவறி விழக்கூடிய சூழ்நிலைகள் தருணங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக அவை நம்மை பண்படுத்தத்தான் செய்யும். அதனால இந்த சொல்றியா மாமா, சொல்றியா மாமா சொன்னா இல்லையா, இந்த மாதிரி சினிமா பாடல்கள் வேணா மிகவும் அதனுடைய இலக்கிய நயம் குறைந்து காணப்படலாம். ஆனா உண்மையான இலக்கிய பாடல்கள் மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பண்படுத்துவதற்காகவே இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியின் பூங்குன்றனார். எவ்வளோ ஒரு உலகமே ஒத்துக்கொண்ட ஒரு வார்த்தை, ஒரு சொற்றொடர். இது நம்ம வெறும் பொழுதுபோக்கிற்காக எடுத்துக்கொள்ளவே முடியாது. நிறைவாக இலக்கியங்கள் கடந்த காலத்தை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது, எதிர்காலத்திற்கு நம்மை வழி நடத்துகிறது, ஒரு மனிதனை அறிவார்ந்த வாழ்க்கை வாழ உதவுகிறது. எனவே நீங்க பொழுதுபோக்கிற்கு படித்தாலும் சரி, பண்படுத்துவதற்காக படித்தாலும் சரி, நிறைய புத்தகங்கள் இலக்கியங்களை படியுங்கள். கண்டிப்பாக அது உங்களை ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சமயத்தில் உங்களை பண்படுத்தும் என்று கூறி, இலக்கியங்கள் நம் வாழ்க்கையில் பண்படுத்துவதற்காகவே என்ற தீர்ப்பினை வழங்கி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.